விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக வாய்க்கால்கள் நிரம்பி வஹாப் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. கள சூழல் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று காலை தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இருப்பினும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விழுப்புரத்தில் நிலை கொண்டுள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காலை முதலே சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் தொடர் கனமழையின் காரணமாகவும் காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி அதனை சுற்றியுள்ள பகுதியான வஹாப் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக இப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தற்போது வரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக கிடங்கல் ஏரியும் அதேபோல் காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி வாய்க்கால் வழியாக பல்வேறு குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.